எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தில் உண்மையிலேயே நாம் தேர்வது நல்லது. விசுவாசத்தில் குழந்தைகளாகவே இருக்க முடியாது. விசுவாசத்தில் நாம் தேறி இயேசுவை போல, அதாவது இயேசுவானவர் பிதாவாகிய தேவன் சொன்னதை அப்படியே கேட்டு அப்படியே செய்கிற அளவுக்கு அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. என்னையா இயேசுநாதருக்கே விசுவாசமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய அந்த அந்த அவருடைய உறவை நீங்கள் கவனித்தால், பிதாவாகிய தேவன் என்ன நினைக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ, அது எல்லாம் நன்மையானது என்று இயேசு, அதாவது தேவனுடைய குமாரனாக இயேசு அதை அறிந்திருந்தார் என்கிறது மிக மிக முக்கியம் என்று நான் நம்புகிறேன். அதாவது இப்பொழுதும் பொதுவாக பெற்றோர் பிள்ளைகளை கண்டித்தா அது பிள்ளைகளுடைய நன்மைக்குத்தான் என்று எல்லா பொதுவான மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒன்றும் யாரும் பெரிய கேள்வியெல்லாம் கேட்கறதில்ல. ஆனால் நம்முடைய பரலோக பிதா நம்மை பெற்றார் பாருங்கள். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார் என்று நமக்குள்ளே அந்த விசுவாசம் அவ்வளவுக்கு வருகிறதில்லை. இங்கே பூமிக்குரிய பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கும்போது அந்த கண்டிப்பை பிள்ளைகள் அதை அவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அநேக பிள்ளைகள் இந்த அப்பா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அம்மா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லி பெற்றோர் நன்மைக்காக தான் செய்கிறார்கள், பேசுகிறார்கள் என்பதை உணர்வதில்லை. இங்கே நான் ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்கள், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா சுவிசேஷத்தில் இதே வசனம் வருகிறது. அங்கே வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அங்கே வருகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏனென்றால் கேட்கிறவனுக்கும் கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது, தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். பின்னாடியே தொடர்ந்து வர்றாரு. உங்களில் எந்த மனுஷனாயிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அதாவது இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களையே பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பொல்லாதவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரட்சிக்கப்படலை, இன்னும் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட வரலை, தேவனிடத்தில் வரலை. அப்படி நிலைமையில் பொல்லாதவர்கள்.
ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தேவனுடைய பூரண நன்மைகளுக்குள் பிரவேசிக்கவில்லை, பூரண விசுவாசத்தை பெறவில்லை. ஆதலால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் சொல்கிறாரு, நீங்களாம் பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ட்னு யார் உங்களால் சொல்ல முடியும்? நம்ம யாருமே கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் நன்மை இருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நன்மை இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக நடந்துடுறாமான்னா இல்லை. இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் கூட பாருங்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை பிள்ளைகள் கேட்கவே இல்லை, ஆனால் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறார்கள். அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு கேட்குறாரு. இதை பிரசங்கம் கேட்க எல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் வாழ்க்கையில் அது அவ்வளவு இனிப்பாக இல்லை. என்ன நடக்கிறது? பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் செஞ்சிடலாம், ஆனால் கிரமம் இல்லாமல், ஒரு ஒழுங்கு இல்லாமல், நல்ல ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே இல்லைன்னா பெற்றோர் கண்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படி இல்லைனாக்க அது பலவிதமான தீமைகளை கொண்டு வருவதற்கு அது வழி உண்டாக்கிவிடும். நான் சொல்லியிருக்கேன், கிரமம் இல்லாத வாழ்க்கை அது அக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த அக்கிரமங்கிறது ஒரு கிரமம் இல்லாத வாழ்க்கை மட்டும்தான். ஆனால் பலவிதமான பாவங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு வழிவகுத்துவிடும். அதனால தான் பெற்றோர் ஆரம்பத்திலே கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிக்கணும், கைகள்லாம் காலை கடன்கள் அப்படி சொல்கிறோமே அதெல்லாம் முடிக்கணும். அப்புறம் உண்மையாகவே அடுத்த அன்றைக்கி ஸ்கூல் போகிறாங்களா அது பாடத்துக்கெல்லாம் எடுத்து பார்க்கணும். ஏதாவது ஹோம்ஒர்க்கு பாக்கியிருந்தால் முடிக்கணும். அதெல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் முந்தின நாளே முடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்து ரெடியாகி ஸ்கூலுக்கு போகணும். காலையில் எழுந்திரிச்சு இன்னும் எழுந்திரி பல் விளக்கு போய் ரெடியாகு சொல்லி தான் பொதுவாக செய்வாங்க பிள்ளைங்க. அப்போ அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அம்மா அப்போவே எழுப்புறாங்க, இந்த அப்பா அப்போவே எழுப்பி கண்டிக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அப்பா அம்மா அதை கண்டித்து சரி பண்ணுறாங்க. ஏன்னா நம்முடைய சிறு வயதில் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்துட்டோம்னா முதிர் வயதிலும் கூட அந்த நல்ல வழிகளை விட்டு விலக மாட்டாங்க அப்படின்னு நமக்கே தெரிகிறது. அதனால் கர்த்தரும் கூட நம்மை வளர்க்கும்போது அந்த கண்டிப்பு நம்மிடத்தில் வருகிறது. அந்த கண்டிப்பை குறித்து இங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும்னா எல்லாருக்கும் வாழ்க்கை பாரங்கள் இருக்கத்தானே செய்யுது. நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்மளை எதாவது சுற்றி இருக்க யாராவது நம்மோட சேர்ந்து அல்லது நம்மை அவர்களுடைய பாவத்தில் இழுத்துக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். பாருங்க, நமக்கு இதை புரியணும். நம்முடைய பெற்றோர், இந்த சரீர பிரகாரமாக பெற்றோர் கூட இந்த பிள்ளையை இந்த மாதிரி டாக்டராக படிக்க வைக்கணும், என்ஜினியராக படிக்க வைக்கணும், ஸ்கூல் டீச்சராக படிக்க வைக்கணும், அல்லது ஒரு பெரிய சயின்டிஸ்டாக படிக்க வைக்கணும், அல்லது பெரிய பிஸ்னஸ்மேனாக கொண்டு வரணும். இப்படி பலவிதமான ஐடியாவோடு அவங்கள ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு வளர்க்குறாங்க. அதுபோல் நம்முடைய பரலோக பிதாவும் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு நல்ல ஒழுங்குக்குள் கொண்டு வருகிறார். இந்த வேதத்தை வாசிக்கும்போது அது நமக்கு அநேக காரியங்களை புரிய வைக்கிறது. தேவன் பரிசுத்தர், நல்லவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க பரிசுத்தர்களும் நல்லவர்களுமாக தான் இருப்பாங்க. அவர் தான் பிள்ளைகளை தனக்கேற்ற நற்குணத்தில் தான் வளர்ப்பார். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை பற்றி அவருக்கு தெரியும்.
நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் இங்கே நாம் அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தருங்க நம்மளை வளர்க்குறாரு. இங்கே ஏதாவது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணால், ஒரு தப்பு பண்ணால் அதெல்லாம் சரி பண்ண பார்க்குறாரு. அதனால தான் பாருங்கள், அவர் நமக்கு சில சிக்ஷைகளெல்லாம், சில சின்ன சின்ன தண்டனைகள்லாம் கொடுக்குறாராம். அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம், பார்க்கலாம். அவர் தனக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், இது இயேசுவை பற்றி சொல்ல வருது. இயேசுவானவர் தனக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் கிறிஸ்துவை சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இங்கே பாருங்கள், இயேசுவுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கானுமானா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், ஏன்னா பரலோகத்தில் இருக்க சந்தோஷத்தை நினச்சிக்கிட்டு இந்த பூமியில் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படி போட்டிருக்கு. இப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது இந்த உலகத்தில் இருந்த அநேக பிரச்சனைகள், அவமானங்கள், துன்பங்கள் வரத்தான் செய்கின்றன. இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு ஒரு சிலுவை வருகிறது. இயேசுவுக்கு ஒரு சிலுவை, நமக்கு ஒரு சிலுவை. அந்த சிலுவை இந்த உலகத்திலிருந்து நம்ம அதை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்மிடத்தில் கொண்டு வந்து போடுகிறது. இயேசுவே சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னார். இப்போ இயேசுவானவர் சும்மா வேஸ்ட்டுங்க, நம்மளை காப்பாற்றுறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மை ரட்சிக்கிறதுக்காக மட்டும் அவர் சிலுவைக்கு போனார்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது இயேசு சிலுவைக்கு போனால் அங்கே பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருந்தார், பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுதும் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு இயேசு சொன்னாரே. நான் இப்போ இப்படி ஒன்று சொல்கிறேன், இயேசுவானவர் அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை பரலோகத்தில் பெறுவார் என்று அவர் அறிந்திருந்தார். ஏன்னா அவர் இங்கே கீழே இருக்கும்போதே ஜெபம் பண்ணார், உலகத் தோற்றத்துக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு இருந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும் என்று யோவான் 17வது அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை பண்ணார். நான் திரும்ப அதை சொல்கிறேன், நான் உம்மோடே பரலோகத்தில் இருக்கையில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும் என்று இயேசு கீழே இருந்து ஜெபம் பண்ணுறார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பரலோகத்திலேருந்து இறங்கி வரும்போது அவருடைய மகிமை பிரஸ்தாபங்களெல்லாம் அங்கே விட்டுட்டு இங்கே சாதாரண அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வர்றாரு. ஆனால் இப்போ இங்கே சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அங்கே உம்மிடத்தில் பரலோகத்தில் எனக்கு ஆரம்பத்தில் உண்டாயிருந்த அந்த மகிமைக்கு ஒப்பான மகிமையினால் இப்பொழுது என்னை மகிமைப்படுத்துங்கிறாரு. எப்போ அப்போ சிலுவைக்கு போகிறது மறுபடியும் அவரை மகிமைப்படுத்தப்பட்டவராய் அங்கே பரலோகத்தில் அவர் சேருவார் என்று நீங்கள் பார்க்கலாம். நான் இன்னும் கூட ஒன்று சொல்லுகிறேன், இயேசு கூட அங்கே ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், பிதாவாகிய தேவனோடு கூட சேர்ந்து சகலத்தையும் சிருஷ்டித்தார். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். அது வசனம் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விஷயம் 13:8 இருக்குது. அப்போ உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். எதுக்கு உலகத் தோற்றத்துக்கு முன்னே? அதாவது எந்த ஒரு நற்கிரியைக்கும் ரிவார்டு, பலன் இல்லாமல் போகிறதில்லை, வெகுமதி இல்லாமல் போகிறதில்லை. இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒழுங்காக நல்லா இருந்தால், கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சால் நமக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு பலன் இருக்குதுன்னு நமக்கு தெரிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமில்லை, என்னை போல் விசுவாசிக்கிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் சொல்கிறான். அப்போ பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அங்கே பரலோகத்தில் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. இயேசுவே சொல்லுகிறார்,
பூமியில் பொக்கிஷம் சேர்த்து வைக்காமல் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்க. அது எப்படி? இங்கே தேவனுக்கென்று நற்கிரியைகளை செய்யும்போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடப்பிக்க வேண்டுமென்று வைத்திருக்கிற நற்கிரியைகளை நாம் செய்யும்போது, அங்கே மார்க் போடுதுன்னாவது நம்ம நினச்சிக்கலாம். பரலோகத்தில் நமக்காக மார்க் போடப்படுகிறது என்றாவது நீங்கள் நினைக்கலாம். அங்கே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் அங்கே ஆயத்தம் பண்ணப்படுகிறது. நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து உங்களை என்னோட கூட இருக்கும்படி சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். அப்போ நமக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லும்போது, இது எல்லாருக்கும் சமமாக ஒரே மாதிரி ரூம் அப்படியெல்லாம் இல்லை. அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக என்று சில காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ரட்சிப்பு எல்லாருக்கும் சமம், எல்லோரும் பரலோகம் போயிடலாம். ஆனால் அங்கே போய் வெகுமதின்னு சொல்கிறப்ப, இந்த பூமியில் நம்ம கர்த்தருக்காக என்னெல்லாம் செஞ்சோமோ அதற்காக அங்கே ஒரு பலன், அதை நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே 100 தான் மேக்சிமம்னு வச்சா, இந்த ஸ்கூலில் பிள்ளைங்க மார்க் வாங்குகிற மாதிரி சைபர்லேருந்து 100 வரைக்கும் மார்க் வாங்குவாங்களே, அதுபோல் இன்றைக்கு விசுவாசிகளும் கூட அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக இங்கே மார்க் போடப்படுகிறது. அதாவது அங்கே பரலோகத்தில் பொக்கிஷன் சேர்த்து வைக்கப்படுகிறது. அது பொதுவாக சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருந்து தாழ்மையாக இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சு அவருடைய வழியில் வர்றவங்களுக்கு பூமியில் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, பரலோகத்தில் கூட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கதை சொல்லுவாங்க. ஒரு எஜமாட்டி அம்மா, அவங்களும் கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனால் அந்த அம்மாக்கிட்ட இன்னொரு லேடி வேலை பார்த்து தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது. அது வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜெபம் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் நல்லா கவனமாக செஞ்சு, எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருந்து சுவிசேஷத்தை எங்கெல்லாம் அறிவிக்க முடியுமோ வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் சொல்லி அந்த ரட்சிப்பை அதெல்லாம் சொல்லுமா செய்யுமா. இந்த எஜமாட்டி அம்மா பாருங்கள், எஜமாட்டி அது இந்த வேலைக்காரம்மா மறித்து பரலோகம் போயிடுச்சு. அங்கே போனப்போ தூதர்கள்லாம் காமிச்சாங்களாம், இதான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தாங்கள ஒரு அம்மா, அவங்களுக்காக இந்த பங்களா இருக்குது அப்படி சொன்னாங்களாம். அப்போ இந்த எஜமானி அம்மா யோசித்தான், அட வேலைக்காரிக்கு அவ்வளோ பெரிய பங்களாவா, சூப்பர், அப்போ நமக்கு இன்னும் பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனால், அங்கிட்ட ஒரு குடிசை மாதிரி ஒரு இடத்த காமிச்சு இதான் உனக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். என்னன்னு கேட்டால், அந்த அம்மா வேலைக்காரியாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய சித்தத்தை பூர்ணமாக செஞ்சு சாந்தம் மனத்தாழ்மையுமா இருந்து கர்த்தர் தன்னிடத்தில் எதிர்பார்த்தது போல் நல்லா ஜெபம் பண்ணி அநேகர் ஆத்மாக்களை விடுதலை ஆக்குச்சு. சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்ல முடிஞ்சதோ அங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி தேவன் அந்த அம்மாவுக்கு வச்சுருந்த திட்டத்தை எல்லாத்தையும் அது நிறைவேற்றிருச்சு. ஆனால் நீ அதை பற்றி அவ்வளோ கவனமாக இல்லை, நீ விசுவாசித்த ரட்சிக்கப்பட்ட பரலோகம் வந்துட்ட, இந்த மாதிரி இந்த அம்மா அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கெல்லாம் கூட நீ அனுமதி கொடுத்துருந்த, அதெல்லாம் செஞ்சுருந்த. ஆனாக்க இன்னும் கொஞ்சம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி அவருடைய சித்தத்தை செய்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பரலோகத்தில் ஒரு வசனம் கேட்டிருக்கீங்களா? முந்தினோர் அநேகர் பிந்தினோர், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் அப்படி இருப்பாங்கன்னு இயேசு சொன்னதை கவனிச்சிருக்கீங்களா? அப்போ இங்கே ஏதோ பெரிய ஆளுக அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் இந்த உலக பிரகாரமாக, நான் ரட்சிக்கப்பட்டவர்களை மட்டும்தான் பேசுகிறேன், இந்த உலக பிரகாரமாக இங்கே பூமியில் உலகத்தில் பெரிய ஆள்கள் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பரலோகத்தில் ரொம்ப பிந்தினோராக அங்கே ஒரு 50-60 பேருக்கு மேலே பின்னாடி வர்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அல்லது இங்கே பூமியில் சாதாரண ஆட்டில் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஆளுக அங்கே பரலோகத்தில் போகிறப்ப 20-25க்குள்ளே இப்போ அந்த இதில் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ முந்தினோர் அநேகர் பிந்தினோர், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் அப்படி ஆயிடுச்சு. இந்த ஸ்கூலில் ரேங்க் போடுறாங்கல்ல, 100 பிள்ளைங்க இருந்தாக்க ரேங்க் போட்டால் ஃபஸ்ட் ரேங்க் யார், செகண்ட் ரேங்க் யார், தேர்ட் ரேங்க் யார் அப்படி போடுறாங்க. அது மாதிரி அங்கே ஒரு ரேங்கிங் இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த பூமியில் நமக்கு ஒரு வேலை கடினமாக இருக்கலாம், ஆனால் அதற்கான பலன் இருக்கும். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதை தான் இங்கே கர்த்தர் இங்கே சொல்ல வர்றாரு. இயேசுவே தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்போ இயேசுக்கே பிதாவாகிய தேவன்
ஒரு பெரிய சந்தோஷத்தை வச்சுருந்தார். என்னது? இந்த சிலுவை காரியத்தை ஒழுங்காக முடித்தா அங்கே பரலோகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் அங்கே வைக்கப்பட்டிருந்ததுன்னா பெரிய ஆசீர்வாதம், மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வச்சுருந்தார். இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், எந்த ஒரு தேவதூதனுக்கும் உயர்ந்த தேவதூதன் யாரை வேணாலும் சொல்லுங்கள், எந்த தேவதூதனையாவது பிதாவாகிய தேவன் வாப்பா நீ பெரிய காரியங்களை செஞ்சுட்டேன் என் பக்கத்தில் உட்காருன்னு யாருக்காவது எப்பயாவது சொன்னதுண்டா? ஆனால் இயேசுவை பற்றி நீங்கள் வாசிக்கிறீர்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை தமது வலது பார்சத்தில் உன்னதங்களிலே தமது வலது பார்சத்தில் உட்கார பண்ணினார் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். எபேசியர் 1 கடைசியில் 20, 21, 22, 23 அந்த வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா எப்படி இயேசுவானவர் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டார் என்று நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் இவ்வளவு சிலுவை பாடுகளை சகித்து எல்லாம் இது பிதாவுடைய சித்தம், பிதா சொல்கிறதை கேட்டு நான் அப்படியே செய்வேன்னு அதெல்லாம் செஞ்சு தமக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் அப்படின்னா நீங்களும் நானும், ஆகையால் நீங்களும் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. பல சமயத்தில் நமக்கு அது அவ்வளோதான்ப்பா, நமக்கு முடியலை, சோர்ந்து போய் வருது, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு வேதனைகள், இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகள், எல்லோரும் நம்மளை வெறுக்கிறாங்க, சொந்த பந்தமே இவ்வளவு பேசுகிறாங்க, பத்தாவதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நினைக்கிறவங்க கூட நமக்கே வேட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து அநேக சமயத்தில் சோர்ந்து போகிற வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, நாம் சின்ன சின்ன தப்பு பண்ணாக்க அதுக்கு ஒரு தட்டு தட்டுறாரு பார்த்தீங்களா? மந்தை மேய்க்கிறவன் மேய்ப்பன் என்ன செய்கிறான், அவன் ஒரு கோல் வச்சுருக்கான், இந்த ஆடு எங்கடா சொல்கிறபடி கேட்காம அங்கிட்ட போச்சுன்னா அந்த கோல் எடுத்து 2 தட்டு தட்டி எல்லாம் ஒன்றா போ அப்படின்னு 2 தட்டு தட்டுறான், ஒரு குத்து குத்துறான். அப்போ அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும்னு சொல்லியிருக்க, எங்கேயாவது தப்பான வழியில் போகிறப்ப அவருடைய கோல் தடி நம்மை தேற்றுகிறது, ஒழுங்குபடுத்துகிறது. அதுபோல் நாம் சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிக்கின்றார். என்னது? இயேசு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து சிலுவையில் தன்னுடைய காரியத்தை முடித்தாரே, அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இப்போ சோர்ந்து போகிறவங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தமாக நீதிமானாக நடந்து என்னத்தை கண்டான் அப்படியெல்லாம் சில சமயத்தில் எவ்வளவு நினைவுகள் வருது பாருங்க. ஆனால் சோர்ந்து போகாதீங்க. இயேசு சோர்ந்து போகாமல் இவ்வளவு விபரீதங்களை சகித்தவர். அதுபோல் சில விபரீதங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தான் செய்யுது. யோபுவுக்கு வந்த விபரீதத்தை விடவா பெருசான்னு நம்ம கேட்போம். ஆனால் யோபுவுக்கு வந்ததை விட பயங்கரமான விபரீதமான காரியம் இயேசுவுக்கு நடக்கலையா? இயேசு தானே நம்முடைய வாழ்க்கையில் முன்னோடியாக இருக்கிறவர். இயேசு தானே நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவர். அவருடைய அடிச்சுவடிகளில் நம்ம நடந்து போகிறோம்னு எழுதியிருக்கு. அப்போ நாம் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டினவர் சில விபரீதங்களை சகித்து சிலுவையில் இவர் எந்த பாவத்துக்காக சிலுவையில் ஏற்றுனாங்க, அப்புறம் தேவனுடைய குமாரன்னு வேற சொல்கிறான் அப்படின்னு, அதுக்கப்புறம் நீ சிலுவை விட்டு இறங்கி வா நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு, அநேகரை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லைன்னு, அங்கே எவ்வளவு அவர் பேசின பேச்சை கேட்டிங்கன்னாக்க தலையை துலுக்கி அப்படி பேசினாங்கலாம் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக்கொள். அவர் அவ்வளவு சகிச்சுட்டு இப்போ போய் நல்ல இடத்துல, வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு இடம், தேவனுடைய வலது பார்சத்தில் உன்னதத்தில் வீற்றிருக்கிறார்.
அது மட்டும் இல்லை, உங்களையும் கூட கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதே எபேசியர் 2வது அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை வாசிங்கன்னா இருக்குவாங்க. என்னையாது நம்மளை ரட்சித்தாவே நம்ம பரலோகத்துக்கு போயிடுறோம், உன்னதங்களில் தேவனுடைய வலது பாசத்துக்கு போயிடுறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக அங்கே நமக்கு வெகுமதிகள் இருக்கின்றன. அங்கே ஏதோ பரலோகத்தில் போனாக்க வேறு வேலையை சும்மா தூங்குறது தான், அப்படியெல்லாம் கிடையாது. பரலோகம் ரொம்ப பிஸியாக இருக்குது, அங்கே எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. இங்கே எப்படி, இங்கே வேலை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே எல்லாம் தெரியும். தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை வளர்க்கிறதுக்காக இப்போ நமக்கு தெரிஞ்ச மட்டுக்கு இப்போதைக்கு இந்த பூமியில் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது. நீங்கள் பரலோகம் போன ஒரு பாடு தெரியும், அட்டையப்பா இங்கே இன்னும் இவ்வளோ பெரிய வேலைகள்லாம் இருக்கா அப்படின்னு. இங்கே இந்த பூமியில் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு, அதாவது தேவனை விசுவாசித்து அவர் கேட்ட கிரியைகளை செஞ்சீங்களோ அதுக்கேற்ற போல் அங்கே ஒரு பலன், அங்கே ஒரு அந்தஸ்து அங்கே இருக்கிறதல்லவா. அதை நினைத்து பார்த்து நீங்கள் முன்னேறணும்னு சொல்கிறாரு. அந்த 4வது வசனம் இன்னும் அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுல ரத்தம் சிந்துற அளவுக்குன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. நம்ம இன்றைக்கி நமக்கு ரத்தம் சிந்துற அளவுக்கு நமக்கு இன்னும் நிறைய பேர் வரலை. ஆனாக்கா சில நஷ்டங்களை சந்திச்சிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வேலை போச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால டிமோஷன், பதவி குறைஞ்சிருச்சு, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, ஆனால் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நிறைய பேர் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வீட்டார் கூட வெளியே துரத்துறாங்க, உனக்கு இந்த சேலை வாங்கி தரமாட்டேன், நகை வாங்கி தரமாட்டேன், சில இடங்களில் செத்தா கலரை கூட கிடையாது, அப்படியெல்லாம் சொல்லி அது எவ்வளவு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி செய்யணுமோ அவ்வளவு செய்கிறாங்க. அதனால் பாருங்கள், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு ரத்தம் சிந்துறது ஒன்று இருக்குது. அவர் இது மாதிரி நீ உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ உண்மையிலே போவேன்னாக்க உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறப்ப, நீ கொன்னாலும் பரவாயில்ல நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரத்தம் சிந்துறதுக்கு பார்த்தீங்களா. ஏறக்குறைய யோவான் தவிர ஏறக்குறைய எல்லா அப்போஸ்தலர்களும் அவர்களுடைய விசுவாசத்துக்காக கொலை செய்யப்பட்டார்கள். பவுல் கூட பாருங்க, அவனை கொலை செய்திருக்கிறார்கள். பேதுருவை தலைகளாக சிலுவையில் அரைஞ்சிருந்திருக்கிறாங்க. ஆக அதெல்லாம் ரத்தம் சிந்தத்தக்கதாக அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு. ஆக அருமையானவர்களே, நம்முடைய பெற்றோர் நம்மளை கண்டித்து சிட்சித்து நம்மை ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே நடத்தினார்களே, அதே போல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய பரலோக பிதாவானவர் நம்மளை கண்டித்து சிட்சித்து நம்மை ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் சாந்தம் மனத்தாழ்மையோடு கூட அவரோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்படுகிறது. இது ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்ம இந்த வாழ்க்கையில் முன்னேறுவோம். இல்லாட்டா ஏறக்குறைய வெறுத்து போயிடும். இது என்ன ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லிடுவோம். அதனால தான் 1 கொரிந்தியர் 15 இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவத்தில் விசுவாசியாக இருந்தால் மற்ற எல்லாரை பார்க்கல நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போமே. அப்போ நீங்களும் நானும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் போல இருக்கலாம், ஆனால் நிஜம் அப்படி இல்லை. நமக்காக பரலோகத்திலே பெரிதான பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை விசுவாசியுங்கள், முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.